இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மிரக்கல் ஆஃப் கிரைஸ்ட் க்ளோரி மினிஸ்ட்ரி சார்பாகவும் ஒளி கிறிஸ்துவ டிவைன் ஃபெலோஷிப் சார்பாகவும் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் ராஜா அப்பாவது பாடுகளை தியானிக்கிற நேரத்தில் அப்பா நீர் எங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்தீர. அப்பா எங்கள் கண்களுக்கு முன்பாக என் தேவன் நீர் பட்ட பாடுகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நீர் யோசித்தீரே சுவாமி, என்னை நேசித்தீரே, எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் எங்களுக்காக உமது ஜீவனை கொடுக்கும்படியாய் உம்மை தாழ்த்தினீரே சுவாமி. நித்திய ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு கொடுக்க, நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட தேவன் நீர் எங்களுக்காக பலியானீர. அப்பா உமது கால்களை நாங்கள் காண பேசுவோம். எங்களுக்காக அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு எங்களுக்காக நீர் நடந்த ஒவ்வொரு அடியையும் நாங்கள் தியானிக்கிறோம். எங்களுக்காக நீர் சிந்தின அந்த குருதியை நினைக்கிறோம் சுவாமி. கொல்கத்தா என்ற மலையில அப்பா அந்த சிலுவை அப்பா ஆணிகள் அடித்தவராய், கைகளிலும் கால்களிலும் அப்பா அவெல்லாம் குத்தப்பட்டவராய், சிரசின் மேல உள்முடி சுமந்தவராய், ரத்தம் சிந்தினவராய் அப்பா எங்கள் கண்களுக்கு முன்பாக உம்மை வைக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் படுகிற பாடுகளை மாத்திரம் என் தேவன் எங்களுக்காக நீர் ஜெயத்தை கட்டளையிட்டீர. ஆமென். எங்களுக்கு நிச்சயத்தை கொடுத்தீர. ஆமென். மறுபடி தேவனே எங்களோடு நீர் இடைப்படுவீராக. இதை நாளில் நாங்கள் தியானிக்கிற சிலுவை தியானத்தை என் தேவன் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வாழ்ந்த நாட்கள் இந்த நாள் வரையிலும் நாங்கள் வாழ்ந்த நாட்கள் போல இனி இராதபடி ஒரு வருகையில உம்மை அணைத்துக் கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் தேவனின் கிருபை பாராட்டுவீராக. அப்பா உமது வருகைக்காக காத்திருக்கிறோம். உமது வருகைக்காக காத்திருக்கிற மனவாட்டியை போல நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் உம்முடைய திருப்பட்டம் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. நம்ம பாடுகள் மாதத்தில் இருக்கிறோம். அடுத்த வாரம் கழிச்சு நமக்கு குட் ஃப்ரைடே. நம்ம இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை கொஞ்சம் தியானம் செய்யணும். தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை பாடுகள் நிமித்தமாய் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகைகள் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வர பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பு
எகிப்திலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துர்மார்க்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தங்க நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்திலின்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டிருந்த நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார். ஆமென். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவை முன்குறிக்கப்பட்ட வேத வார்த்தைகள். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய இறப்பு எப்படி இருக்கும், எதற்காக அவர் இறக்க போகிறார், எப்படி இறக்க போகிறார், அவருடைய இறப்பின் பயனாய் நாம் என்ன பெற்றுக்கொள்வோம் என்பதை தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் அருளின வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் முன்குறிக்கப்பட்டவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து பல நூறு ஆண்டுகள் தள்ளி இயேசு பிறக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்னதாக அவர் நிர்ணயிக்கப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர், வாக்களிக்கப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவதூதன் மரியாளிடத்துல வந்து, உன்னிடத்துல உதிக்க போவது தேவகுமாரன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவினால் நீ நிழலிடப்படுவார். யோசேப்புக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் இயேசு என்று நீங்க வைக்கணும். ஏன்னா அவர் உலகத்தின் பாவத்திலிருந்து தன் ஜனத்தை ரட்சிக்கவே வந்தார். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்குறிக்கப்பட்டவை என்று நமக்கு நிச்சயித்துக் கொள்ளும்படியாய் இந்த வசனங்கள் நமக்கு உறுதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பை அவ்வளவு துல்லியமாய் சொன்ன தேவன், பிறப்பின் வாயிலாக பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லிய தேவன், அவர் எப்படி நம்மளை பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார் என்பதை ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்க கொடுத்திருக்கிறார். அவர் சாதாரண ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தாவீதின் கிளையாக அவர் பிறந்தார். யூத கோத்திர சிங்கமாய் பிறந்தார். நம் பாவங்களை நீக்கும்படியாய் பிறந்தார். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டவராய் பிறந்தார். மரணத்தின் மூலமாய் ஜெயம் எடுக்கிறவராய் பிறந்தார். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. அவர் பிறந்தது எதற்காக என்றால், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் அவர் செய்தார். அல்லேலூயா.
அதே யோவான் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லி இருந்த வார்த்தை நிறைவேறத்தக்க இப்படி சொன்னார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த ஜனங்கள் மறந்திருக்க கூடும். ஏசாயா சொன்ன காரியம், தங்களுக்கு ஒரு மீட்பர் பிறக்க போகிறார், அவர் அழகுள்ளவராய் காணப்பட்டாலும் கடைசியில அவர் பார்க்க அழகு இல்லாதவராய் காணப்படுவார் என்று தீர்க்கதரிசி புஸ்தகத்துல குறிக்கப்பட்டதை ஜனங்கள் மறந்து போயிருந்தார்கள். அவர்களுக்கு கொண்டாட்டம் மட்டும்தான் தெரிந்திருந்தது. தங்களை ஆள ஒரு ராஜா வரப்போகிறார், தாவீதின் குலத்திலே இருந்து வரப்போகிறார், தாவீதின் கிளையிலிருந்து வரப்போகிறார். ஆகவே தங்களை ஆளுபவர் தாவீது ராஜாவை போல மகிமையில் இருப்பார் என்று அந்த ஜனங்கள் தாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒருவரும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நினைவு கொள்ளவில்லை. அவர்களுடைய இருதயம் இருளின் அதிகாரத்தில் இருந்தபடினால அதை நினைவு கூற மறந்து போயிருந்த ஜனம், இருளில் இருந்தபடினால அதை மறந்து போயிருந்த ஜனம். ஆனா தன்னுடைய சீஷர்களுக்கு தேவன் தன்னுடைய மரணத்தை குறித்து இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்த இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார். குறிப்பாய் நிறைவேறத்தக்கதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7-9 வசனம். சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இங்க தேவனானவர் மோவாபு எப்படி வீழ்த்த போகிறார் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் இந்த வேத புஸ்தகத்துல நாம தேடி வாசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவை. நாம் அறிய வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை. எந்த புஸ்தகமாக இருந்தாலும் அதை நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜீவனுள்ள ஆட்டுக்குட்டி, நமக்காக மரித்த ஆட்டுக்குட்டி, இன்றைக்கும் நம்மளை ஜீவனோடு காத்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அது இயேசு கிறிஸ்து. அவரை தான் நாம் நாடி நிற்க வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மோவாபியர் குறித்து சொல்லுகையில ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மலையிலே அகற்றி போடுவார். கொல்கத்தா என்னும் மலையிலே அகற்றி போடுவார். அன்றைக்கு அவர்கள் எந்த மலையில இருந்தார்களோ, ஆனால் இங்க சொல்லப்பட்டது இந்த மலையிலே அகற்றி போடுவார். சகல ஜனங்கள் மேலுள்ள இஸ்ரவேல் என்று குறிக்கப்படவில்லை. சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும். ஜனங்களை இருள் மூடி இருந்தது, பாவம் மூடி இருந்தது, அக்கிரமம் மூடி இருந்தது, மீறுதல்கள் மூடி இருந்தது. பரமபிதாவை விட்டு நீங்கும்படியாய் புத்திர சுவாகாரத்தை பெற்றுக் கொள்ளாதபடி, பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த சம்பந்தம் இராதபடி ஒரு முக்காடு மூடப்பட்டிருந்தது. அந்த முக்காட்டை எடுக்கும்படியாய், அகற்றி போடும்படியாய் ஒரு மீட்பர் வர இருக்கிறார். அந்த மீட்பர் எப்படிப்பட்ட மீட்பராய் இருக்க போகிறார் என்றால், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய தேவன் ஏழு முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமான ஒரு காரியம்,
என்ன காரியம் அது? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது தேவன் முன்குறிக்கப்பட்ட காரியம். ஏதோ ஒரு காரியமாய் சொல்லப்பட்டது அல்ல. ஏதோ ஒரு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இது ஒரு ரட்சிப்பின் வசனம். இது ஒரு ரட்சிப்பின் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குற நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அதை ஜெயமெடுத்தார். அல்லேலூயா. உங்க முகத்துல இருந்த கண்ணீரை துடைக்கும்படியாய் அவர் தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்தார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி, ஆதியிலே போடப்பட்ட நிந்தை, ஆதியிலே போடப்பட்ட நிந்தை, அந்த நிந்தை பூமியிலே இராதபடி, இனி இந்த பாதாளத்துக்குரியவர்கள் என்று நியமிக்கப்பட்ட மனுஷ வர்க்கம் ஆதி பாவத்தினால, ஆதாமின் பாவத்தினால நிந்தையாய் இருந்த இந்த ஜனம் அந்த நிந்தையை பூமியிலே இராதபடி நித்திய ஜீவனுக்கு போக ஒரு பாதையை வகுத்தவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தினால். அல்லேலூயா. அக்காலத்திலே இதோ இவர் தம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் தம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இன்றைக்கு நாமும் இந்த ரட்சிப்பின் துணியை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு யூத ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மெசையா யார் என்று அறியும்படியாய் காத்திருந்தார்கள். ஆனால் அவர் வந்த பொழுதோ அவரை அசட்டை பண்ணினார்கள். அவர் வந்த பொழுதோ அவரை அசட்டை பண்ணினார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. 53ஆம் அதிகாரத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அவரை எண்ணாமல் போடும், அவரை எண்ணாமல் போடும். நம்மளுடைய எண்ணங்களே அவர் இல்லை, நம்மளுடைய அகராதியில அவர் இல்லை. காத்திருக்க வேண்டிய மெசியா தங்கள் மத்தியிலே வந்த பொழுது அந்த ஜனங்கள் அவரை பற்றி கொண்டு, அவருடைய உபதேசங்களை பற்றி கொண்டு நடக்க வேண்டிய அதே ஜனம் அவரை அசட்டை பண்ணினது, அவரை எண்ணாமல் போனது. மீட்பர் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், யாருடைய மீறுதல்கள் நிமித்தம்? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு ரட்சிப்பார் என்று அந்த உறுதியாய் காத்திருக்க வேண்டிய அந்த ஜனங்கள் அவருடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை மீட்கும்படியாய் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று போடப்பட்டது. காயப்பட்டு அவர் சிலுவையில் அப்படியாகத்தான் காயப்பட்டிருந்தார். அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று போடப்பட்டது. அவர் கைகள்ல ஆணி பாய்ந்தவராய் நொறுக்கப்பட்டார். ஒவ்வொரு சதையும், ஒவ்வொரு திசுக்களும், ஒவ்வொரு அவயங்களும் நொறுக்கப்பட்டதாய் காணப்பட்டது. அவர் சாட்டையால் அத்தனை அடி அடிச்சாங்க. இதெல்லாம் எதற்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்ததில் நிமித்தமாய், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே வந்தேன் என்று சொல்லுவார். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. எல்லாரும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்றோம். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றப்ப நம்ம மனசுல சந்தோஷம் இருக்கும். ஒரு பக்கத்துல நிச்சயமா நமக்காக அடிகள் பட்டு ஆங்கிலேயர் கையிலிருந்து நம்ம விடுதலையாக்கும்படியாய் நொறுக்கப்பட்ட விடுதலை வீரர்களை நாம கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. இது நமக்காக உண்டான ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துக்காக, இந்த பூமியில் நாம் ஒரு தேசமாய் சுதந்திரமாய் வாழும்படியாய்
இருப்பதற்காக அந்த பாடுகள் பட்டவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனா இந்த பூமியில் மாத்திரமல்ல, நாம் மரித்து பாதாளத்துல போகாதபடி, நம்ம பாதாளத்திலிருந்து எழும்படியாய் நம்மளை காத்து, தாம் எப்படியாய் மரணத்தை செய்தாரோ அந்த வண்ணமாய் நாமும் அவரோடு உயிர்த்தெழும்படியாய் நம்மளை வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் ஒரே ஒருவர் தன்னுடைய நொறுக்குதல் என்ற தன்னுடைய சரீரத்தை நொறுக்கும்படியா ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமாய், தன் ரத்தம் முழுவதுமாய் குருதி முழுவதுமாய் நமக்காக சித்தப்படுத்த நிமித்தமாய் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். மேலான பரத்துல நாம் ஜீவன் உள்ளவர்கள் மத்தியில நித்திய காலமாய் நாம் காணப்பட அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவராய் காணப்பட்டார். விடுதலை வீரர்களை நம்ம நினைச்சு பார்க்கிறோம், இண்டிபெண்டன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்றோம், கோலாகலமா செலிப்ரேட் பண்றோம், எல்லா ஜனங்களும் செலிப்ரேட் பண்றோம். ஆனா இந்த நித்திய ஜீவனை கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எண்ணாமல் போகிறோமோ? இவரை எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் நமக்கு நேரமே கிடைப்பதில்லை. நமக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவர் எப்படியாய் நொறுக்கப்பட்டார்? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவராய் நொறுக்கப்பட்டார். இங்க வேதத்துல ரொம்ப 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 தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் பாருங்க. நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்மை ஒரு மந்தையாக சேர்க்கும்படியாய், தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சேர்க்கும்படியாய், சிதறி கிடக்கிற நம்மை ஒன்று கூட்டும்படியாய், வழி தப்பி திரிகிற நம்மை சரியான பாதையில் கூட்டி சேர்க்கும்படியாய் யார் மேல் நிந்தையும் அவமானமும் அக்கிரமமும் விழுந்தது? இயேசு கிறிஸ்துவின் மேல். இயேசுக்கு மாசற்றவராய் காணப்பட்டவர் மீது அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இதுதான் காரியம். அவர் நொறுக்கப்பட்டவர் காணப்பட்டார், அடிக்கப்பட்டவராய் காணப்பட்டார், நெண்டிக்கப்பட்டவராய் காணப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டவராய் காணப்பட்டார். ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. ஏனால் அவருக்கு தெரியும் இதுக்காகத்தான் வந்தார்கள். அவருடைய மரணம் எப்படி பிறப்பு முன்குறிக்கப்பட்டவையோ அவருடைய மரணமும் அப்படியாய் முன்குறிக்கப்பட்டவை. அவர் நம்மை இப்பொழுதில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று கலாத்தியர் 1:4 நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்மை இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இருந்து பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலையாக்கும்படி என்ன பண்ணினாராமா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. So it is pre-planned destiny of Jesus Christ. தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் சித்தம் வைத்தார். பிதா சொன்னாரு, நீ போப்பா, நீ போய் இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய், உன்னை ஒடுக்கும்படியாய், உன்னை நிந்திக்கும்படியாய், உன்னை அவமானப்படுத்தும்படியாய், உன் சரீரத்தை அவர்கள் கொள்ளை பொருளாய் அதை சிதைக்கும்படியாய் நீ உன்னை நீயே ஒப்புக்கொடு. பிதாவின் சித்தத்தின்படி. யாருக்காக? எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். He just gave himself. யாரும் அவரை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போய் கொடுமை பண்ணல. அவர்கள் சிலுவை மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாகவே கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய பாடுகள் என்னவா இருக்கும் என்பதை அவர் ஆவியில உணர்ந்தவராய் தன்னைத்தானே அந்த சிலுவை மரணத்துக்கு நேராய் ஒப்பு கொடுத்தார். Even before they could betray Jesus Christ, even before they could give it in the hands of Pontius Pilate, அவர் கைகளை கொடுப்பதற்கு முன்னதாகவே அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தவராய் காணப்பட்டார். அதற்காகத்தான் வந்தார், அதற்காகத்தான் அவர் வாழ்ந்தார், அதற்காகத்தான் அவர் மரித்தார். இந்த சிலுவை பற்றிய மேன்மையை நாம்
வாசிக்க வேண்டும்னா இந்த சிலுவை பற்றிய உபதேசங்களை நாம் வாசிக்க வேண்டும் என்றார். இந்த சிலுவை நமக்கு என்ன தந்தது? இந்த சிலுவை நம்ம வாழ்க்கையில என்னத்தை கட்டளையிட்டது? இந்த சிலுவை அவர் வந்தாரு, மரிச்சாரு, தன் ஜீவனை கொடுத்தாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. But how does this cross help us to live that life? அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் நீ என்னை பின்பற்றி வர வேண்டும்னா உன் சிலுவை நீ சுமந்து கொண்டு வா. எல்லாருடைய பாடுகளை, எல்லாருடைய அக்கிரமங்களை, எல்லாருடைய நிந்தைகளை, எல்லாருடைய காரியங்களையும், எல்லா அக்கிரமத்தையும் தன் மீது அவர் சுமந்து கொண்டார். ஆனால் நீ என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் இந்த பாதை நீ நித்திய ஜீவனுக்கு போக வேண்டிய பாதை என்று நான் நிர்ணயித்த இந்த பாதையில நீ டிராவல் பண்ணி வர வேணும்னா உன்னுடைய சிலுவை மாத்திரம் நீ சுமந்து கொண்டு வா. உன்னுடைய சிலுவை மாத்திரம் நீ சுமந்து கொண்டு வா. உன்னுடைய சிலுவை நீ சுமந்து கொண்டு வருகிற நிமிஷத்துல இந்த பாடுகளை, இந்த உலகத்திற்கு உண்டான பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை நீ பொறுத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காய், இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்காய் அவருடைய பாடுகளை நம்ம கண்முன் வைத்து வைத்து தியானித்து ஒவ்வொரு அடியை நம்ம வைத்து நம்ம பயணிக்கும் பொழுது அதில் நமக்கு ஜெயம் உண்டாக அவர் செய்கிறார். நாம் மரித்து அப்படியே போவதல்ல, அவரோடு நம்ம உயிர் தேழும்படியாய் அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்க கேட்போம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சிலுவை பற்றின உபதேசம், இந்த சிலுவை பற்றின உபதேசங்கள் எப்படியா இருக்கிறதா? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்துல உபத்திரம் கிடையாது. இந்த உலகம் நமக்காக தான் படைக்கப்பட்டது. இந்த உலகத்துல சுகபோகமா நம்ம வாழ்ந்து நம்ம ஜீவிச்சு நல்ல மனரம்யமாய் சாப்பிட்டு குடித்து புசித்து மறைந்து போவோம் என்று ஒரு சாரார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம், இந்த பாரமான சிலுவையை, நமக்குண்டான சிலுவையை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலுவையை, நம்ம வாழ்க்கைக்குண்டான சிலுவையை நாம் சுமப்பதின் நிமித்தம் பாடுகள் அனுபவித்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படுவோமானால், நம்ம பாரப்படுவோமானால், நம்ம அவமானப்படுவோமானால் ஒன்று நிச்சயம், நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா பரலோக ராஜ்யம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படியா இருக்கிறது? பைத்தியமா இருக்கிறது. ஏன்னா சிலுவை உபதேசம் என்ன? நீ உன்னையே மறுரூபமாக்கி கொள்ள வேண்டும். நீ உன்னையே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உண்டான பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், சூனியங்கள் இதற்குள்ளாக நீ நடக்காதபடி உன்னையே நீ நிதானித்து இந்த சரீரத்துக்கு உண்டான இச்சைகளை சிலுவையிலே அடித்து நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது சிலுவை உபதேசம். நீ அதில் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் உன்னையே நீ தாழ்த்தி போட வேண்டும் என்பது சிலுவையின் உபதேசம். ஆனால் அது கெட்டு போகிறவங்களுக்கு எப்படியா இருக்கிறது? அவங்க சுபாவத்தை அவங்க மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கும் உலகத்துல நம்ம எவ்வளவு பிரசங்கிக்கிறோம், எவ்வளவு நற்செய்திகள் கூட்டங்கள், எவ்வளவு சர்ச்சுகள், எவ்வளவு போதகர்கள், எவ்வளவு ஊழியக்காரர்கள். கெட்டு போகிறவர்கள் அதை பார்க்கும் பொழுது பைத்தியமாய் தெரிகிறது, பைத்தியமாய் தெரிகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவை நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இதை நாம் சுமக்கும் பொழுது நாம் இதை சுமந்து மரண தருவாயில போய் நாம செத்து மடிந்து பாதாளத்தில் போவது இல்லை. நமக்கு முன்பாக இதை கடந்த இயேசு கிறிஸ்து இதை ஜெயமாக விழுங்கினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கி பாதாளத்துல இருந்து நம்மை மீட்கும்படியாய் அவர் பரலோகத்தில் வலது பாசம், தேவனுடைய வலது பாசத்தில் எப்படி வீட்டிருக்கிறாரோ அதே இடத்தை நமக்கு, அதே ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 17 நாம் பார்க்கிறோம். இது நமக்கு பலனாய் இருக்கிறது, நமக்கு நிச்சயத்தை கொடுக்கிற காரியமாய் இருக்கிறது. அதனால்
நாம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதத்துல எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? நம்மளை பார்க்குறவங்க பைத்தியமா தான் சொல்றோம். என்ன இவங்க சீரியல் பார்க்க மாட்டேங்கிறாங்க, சீரியல் பார்த்தா என்ன ஆயிடுவாங்க, என்ன இவங்க எதை என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பாவம்ன்றாங்க, போராட்டம்ன்றாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. அவங்க சொல்ற காரியங்க இவங்க எதுக்கு தான் வாழணும்? ஒன்றுமே என்ஜாய் பண்ணாம, இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்தை எதுவுமே என்ஜாய் பண்ணாம இவங்க எதுக்கு தான் ஒரு நடப்படமா இருக்கிறாங்களே. நிறைய கிறிஸ்துவர்களை பார்த்தா நிறைய பேர் சொல்ற காரியம் தான், இவங்க நடப்படமா காணப்படுகிறார்கள். இவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாது லைஃப்ல. ஆனா நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும் நாம் உலகத்தார் அல்ல என்பதை நமக்கு தான் தெரியும். யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இப்படியாய் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். எப்படி எனில், நான் உலகத்துக்கு உண்டானவை அல்லவை போல நீர் எங்களுக்கு கொடுத்தவர்களும் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல என்று சாட்சி கூறுகிறார். தன்னுடைய சீஷர்களை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். ஏன்னா பரம ரகசியத்தை, ரட்சிப்பின் ரகசியத்தை அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை கை கொண்டிருந்தார்கள், அதை நிச்சயத்தை அறிந்திருந்தார்கள். மேலான காரியத்தை நோக்கி அவர்கள் கண்கள் ஏறெடுத்தவர்களாய், பரலோகத்தை பார்த்தவர்களாய், நாங்கள் எப்பொழுது பரமபிதாவிடத்தில் நாங்கள் போவோம், எப்படி நாங்கள் சேருவோம் என்பதை கற்று தெரிந்து கண்டு கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில அவர்கள் வளர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆவியானவரால் அது தேற்றவாளனால் அது உறுதிப்படுத்தி அவர்களுக்குள்ளார நிச்சயித்து முத்திரையிடப்பட்டது. இந்த மேலான சிலுவையை குறித்து மார்க்கு பிலிப்பு எழுதிய சுவிசேஷம், பிலிப்பு எழுதிய நிருபங்கள்ல 2ஆம் அதிகாரம் 5-11 வசனம், பிலிப்பு 2:5-11 வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மறிய பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை சாதாரண ஒரு மனுஷனா பிறந்து அதை ஏதோ ஒரு பாடா அனுபவிச்சு அதை ஜெயம் கொள்ளவில்லை. வேதத்துல சொல்லியிருக்கிறபடியாய் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல், அவர் பிசாசால சோதிக்கப்படும் பொழுது கூட பிசாசால சொல்றான், நீ இந்த கல்லெல்லாம் நீ அப்பமா நீ மாத்திரு, நீ மேலது கீழே விழு, உன் கால் இடராதபடி தூதர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லியிருக்கே, சங்கீதத்துல சொல்லியிருக்கிறபடி. அப்போ சங்கீதத்துல சொல்லியிருக்கிறபடி உனக்கு அவங்களால பணிவிட செய்வாங்க, நீ மேல அது கீழே விழு. அப்போ தேவனான இயேசு கிறிஸ்து அங்க தன்னை தானே தாழ்த்தினவராய் அவர் சொல்லுகிறார், தேவனை ஒருவரும் பரீட்சிக்க கூடாது என்பதை அவர் அங்க சொல்லியிருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுடைய ரூபமும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவ சாயலாய் இருந்தவர் மனுஷனுடைய பாவத்துக்கு உண்டான சாயலுக்கு நேராக தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். அதனால்தான் தீர்க்கதரிசி ஏசாயா இப்படியாய் சொல்றார், அவர்களை காணத்தக்க அழகு ஒன்றும் காணப்படவில்லை.
அவர் முகத்துல எந்த அழகும் காணப்படவில்லை. அவர் ரூபம் ரொம்ப அழகாவும் காணப்படவில்லை. ஏன்னா அவர் தேவனுடைய சாயலாய் இருந்தவர் மனுஷ ரூபமாய் அவர் வெளிப்பட்டார். அவர் காணப்பட்டு மரண பரியந்தம் till he died on the cross, till he died on the cross, till he won over the death. மரணத்தை ஜெயமாய் கொள்ளும் வரையிலும் அவர் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதியிலே ஆதாம் முதலாம் மனுஷன் கீழ்ப்படியாமையை நிமித்தமாய் இழந்து போன மகிமையை இயேசு கிறிஸ்து இரண்டாம் மனுஷனாய் தேவனால் உண்டாக்கப்பட்டவராய் வந்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு நமக்காய் அதை கட்டளையிட்டு சென்றார். அல்லேலூயா. தாம் மாத்திரம் அதனை மகிமைப்படும்படி அல்ல, தம்மை தாமே தாழ்த்தினவராய் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டதின் நிமித்தமாய் தேவன் அவரை உயர்ந்தவராய் வைத்தார். எல்லா நாமுக்கும் மேலான நாமமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. எல்லா முழங்கால்களும் அவருக்கு நேராய் முழங்கால் இடும்படியாய் தேவன் வைத்தார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். இயேசுவே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் நமக்கு காணப்பட்டாலும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி போட்டார். தன் சீஷர்களுடைய பாதங்களை கழுவும் பொழுது இதைத்தான் முன்வைத்தார். எவன் ஒருவன் உங்களிலே தலைவனாக முதல்வனாக நினைக்கிறானோ அவன் எல்லாருக்கும் கடைசியாய் இருப்பான், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுவான். The servant spirit is the one that the Lord gave us, taught us to win over everything. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 25 வசனங்களில் நாம் வாசிக்க கேட்போம். இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாவ மன்னிப்புக்கு உண்டான மீட்பு நமக்கு இருக்கிறது. அவர் சொஸ்தமாக்குறாரு, ஒருவனை சொஸ்தமாக்குறாரு. மேல இருந்து கீழே அவனை இறக்கி விடுறாங்க. ரொம்ப வருஷ காலமா வாதையில் இருந்தவன் சொந்தக்காரவங்க தான் மேல இருந்து கீழே இறக்குறாங்க. அப்போ தேவன் அவரை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்திரிச்சு படுக்கை எடுத்துக்கொண்டு போ. பாவம் மன்னிக்கப்பட்டது. யாரால் அந்த பாவத்தை மன்னிக்க கூடும்? தேவனை அன்றி வேறு ஒருவரால் பாவத்தை மன்னிக்க முடியாது. அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாய், அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாய், அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாய் அவர் ரத்தத்தினால நமக்கு அந்த மீட்பை கொடுத்தார். He is the one who is the first. அவரே ஆதியுமானவர். அவர் ஆதியும் அந்தமானவர். அவருக்கு முடிவில்லாது. ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன்னா அவருக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியில நாம பார்க்கிறோம், வார்த்தை மறுரூபமாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவின் வார்த்தையாய் வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையினால்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் பிதா. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படாதவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் ஆனாலும் கர்த்தத்துவங்களும் ஆனாலும் துரைதனங்களும் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. It is by him for him. அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாரும் அவருக்குள் நிலைநிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதலானவராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவரும் அவரே.
ஏன்னா தேவன் படைத்த படைப்புகள்லே எல்லா மனுஷனும் ஆதியில படைச்ச முதலாய் தேவன் படைச்ச ஆதாம் மரணத்துக்கு தள்ளப்பட்டான். அவன் திரும்ப எழுப்பவே இல்லை. ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரையிலும் இன்னை வரையிலும் மரித்தவர்கள் யாரும் உயிரோடு எழுப்பினது சரித்திரம் கிடையாது. நம்ம ஆவி நம்ம தேவனிடத்துல உயிர் அடையும், அது ஒரு நாள் அது தேவனிடத்துல போய் சேரும் என்பதை நாம் நிச்சயித்திருக்கிறோம். ஆனால் மரணத்தில் இருந்து ஒருவரும் எழுந்திருப்பதில்லை இயேசு கிறிஸ்துவை தவிர. லாசரை உயிர்ப்பிச்சாரு ஆண்டவர் தான். திருப்பி அவர் மரணம் வந்துச்சு இல்லையா? அவருக்கு செத்து போன உயிர்ப்பிச்சாரு, அதுக்கப்புறம் மரணம் வந்துச்சுல்ல. எவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டாங்க தெரியுமாங்க? அல்லேலூயா. உயிரோட எழுப்பிட்டாரு, சரீரத்தோட ஆவியோட எல்லாத்தோட உயிரோட எழுப்பிட்டாரு. ஆனா திருப்பி லாசர் மரிக்காமல இருந்தாரு. திரும்ப மரிச்சத திரும்ப மரிக்கப்பட்டவரா தானே காணப்பட்டாரு. எல்லாரையும் அவர் அந்த தருணத்துல இருந்து மரண கட்டுல இருந்து அந்த நேரத்துக்கு அவரு எழுப்பினாரு. எதுக்காக? தேவனுடைய மகிமை வெளியாகும்படி, தேவன் மரித்தோரை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக. அப்ப உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி ஆத்மாவோட ஆவியா அவர் ஆவியில தேவனாய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் அந்த சரீரத்தை விட்டு வெளிப்பட்டவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு கன்விக்ஷன், ஒரு 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 என்ன ஒப்புரவாக்குதல், ஒரு ஒப்புரவாக்குறதுல பைண்டிங். எப்படின்னா சகலத்தையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாகி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு தான் ஒப்புரவாக்கிறார். அவருக்கு பிரியமாய் இருந்தது. என்ன இதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, சிலுவையின் ரத்தம் சிந்துதனால பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைத்தவராய் அவர் காணப்பட்டார். அதுவரையும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பூலோகம் இருள்ல இருந்தது, பாவம் பெருகி கொண்டு போனது. மனுஷர்களை தேவன் கண்டித்தவராய் அவர்களை அந்தந்த காலத்துல அவர்களை தண்டித்தவராய் காணப்பட்டார். ஒரு விமோசனம் இல்லை, ஒரு விமோசனம். there was no deliverance for the people. permanent deliverance இல்லை. பாவத்துல இருந்தவங்க பாவத்திலே இருந்தாங்க, அதுல விடுபடவே இல்லை. கஷ்டப்பட்டு தங்களுடைய ஜீவன பாவத்திலிருந்து விடுபடும்படியாய் நினைச்சா கூட மறுபடியும் அந்த பாவத்துல போய் விழுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனாலதான் நோவா காலத்துல ஒரு அழிவை கொண்டு வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தங்களுடைய ஜனங்களுடைய மீறுதல் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் தேவன் அவர்களை சங்கரிப்பவராய் காணப்பட்டார். ஆனால் இந்த பூலோகம், இருளில் இருக்கிற இந்த பூலோகம் வெளிச்சத்துல வரும்படியாய், ஒரு வெளிச்சம் இந்த பூமி காணும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஒப்புரவாக்குவராய் காணப்பட்டார். பிதாவுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவாகும்படி காணப்பட்டார். எப்படி எனில், அவர் பரிசுத்த கல்வாரி ரத்தம் சிந்தினபடியினால ஒரே தரம் அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் நிமித்தம், அவருடைய ரத்தம் சிந்துதல் நிமித்தமாய் அந்த திரைச்சீலை இரண்டாக சேர்த்தது. பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் ஆசாரியர் மட்டும் செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல தேவன் வழிவாசலை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படி ஒரு சம்மதத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21 வாசிப்போம். இது 1 கொலோசியர் 1:21. அந்நியராயும் மனதிலே சத்துக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும்
குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது உத்தரவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே 25 வரைக்கும் அப்படியே. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்தர்மாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்போது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கர்த்தருடைய கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக்கிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. 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 இதுல தேவன் எப்படி அவருடைய பரிசுத்த கல்வா ரத்தத்தின் நிமித்தமாய் எப்படி இந்த பூமிக்கும் இந்த பரலோகத்துக்கும் ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினாரோ, பிதாவுக்கும் நமக்கும் எப்படி ஒரு ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினாரோ, அந்நியராய் இருக்கிற நாம, துர்க்கிரியைகளை அழைக்கப்பட்டிருக்கிற நாம, மனதில சத்துருக்களாய் இருக்கிற நம்ம அவர் பரிசுத்தவான்களாக்கும்படியாய் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்மை பரிசுத்தவான்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாய் நம்மை பிதாவிடத்துல அவர் எப்படி நிறுத்த விரும்பினார் என்றால், துர்குணத்துல இருந்த நம்ம சத்துருக்களா இருந்த நம்ம பரிசுத்தவான்களாகவும் தேவனுக்கு முன்பாக அவர் குற்றமற்றவர்களாகவும் நம்மை நிறுத்தும்படியாய் தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய ரத்தத்தை சிந்ததினபடியாய் அந்த ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்து. இந்த சிலுவை மரணம் என்பது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காரியம் அல்ல. இது நம் வாழ்நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம். இந்த சிலுவை மரணத்தின் நிமித்தமாய் நம்ம சம்பூர்ணம் அடையும்படியாய், நம்ம சுபாவங்கள் மாறும்படியாய் அவர் நமக்காக ஒரு தேற்றவாளனை நமக்கு உண்டு பண்ணி விட்டு சென்றிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் வரும் பொழுது நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராய், பிதாவின் சித்தத்தின்படி நாம் நடக்க ஒப்பு கொடுக்கிறவர்களாய், முடிவு பரியந்தம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக உண்டு பண்ணப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக தாயின் கருவில முன்குறித்து வைக்கப்பட்டிருந்தோமோ அந்த நோக்கத்தோடு நாம் ஓடத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் சரியான பாதையை நம்மளை ஓட்டி தேவனுக்கு நம்மை சேர்க்குவதற்காக அவர் அந்த சிலுவை மரணத்தின் ரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தியானிக்கிறதோடு நின்று விடாதபடி ஏதோ 40 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் உபவாசம், 40 நாள் காரியம் சொல்லி இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்துல 41ஆவது நாள்ல நம்ம போய் சேர்வதற்கு அல்ல. ஒவ்வொரு 40 நாளோட உபவாசம் நம்மளை மறுரூபப்படுத்துவதற்காக, நம் தேவனுக்கு உண்டான சாயலை மாறுவதற்காக, தேவன் நமக்காக கொடுத்த அந்த மகிமையுடைய சாயை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்காக அந்த சிந்தின ரத்தம் ஒருபோதும் வீணாய் ஆகாதபடி பவுல் எழுதின வண்ணமாய் இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். இந்த சுவிசேஷம், இந்த சிலுவை உபதேசத்தை போதிக்கும்படியாகத்தான் நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிலுவை உபதேசங்களை நாம் இருதயத்துல பெற்றுக்கொண்டு நாம் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பிதாவின் அந்த சுதந்திரத்தை, பிள்ளைகள் என்ற சுதந்திரத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக நம்மை அந்த ரத்தத்தின் வாயிலாக நாம் மீட்டெடுத்ததை ஒரு காலம் மறந்துவிடாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம், ஜெயம் எடுப்போம். உலகத்தில் ஜெயம் எடுக்கிறவன் எவனோ? நான் தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நாம் விளங்குவோம், நாம் ஜெயம் எடுப்போம். ஆமென். நாம் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதானம்
நாம் ஒவ்வொருவர் மீது நம் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. 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 Praise God.